கார்லிக் ட்ரையர்னு ஒரு மிஷின் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை நல்லா ஹாட் ஏர் ப்ளோ பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுத்தோம். இது எந்த அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா, சன்லைட்ல நம்ம வச்சா அந்த பூண்டு தன்மை எப்படி மாறாமல் இருக்கும், அது மாதிரி தான் இந்த ட்ரையர்ல வைக்கும்போது உங்களுக்கு பூண்டு தன்மை மாறாமல் இருக்கும். இது எந்த மாதிரினா, நான் பூண்டோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஆஃப்டர் பீலிங் வந்து பூண்டு கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. சன்ட்ரைல வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. சேம் லைக் தட் உங்களுக்கு இந்த ட்ரையர்ல வைக்கும்போது உங்களுக்கு பூண்டோட கலர் சேஞ்சே ஆகாது. ஸோ வந்து இதோட ப்ராசஸ் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம பேனல், அதாவது கம்ப்ளீட் பேனல் செட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்யூட்டரைஸ்டாக தான் ரன் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாமே. இதில் வந்து 2000 வாட்ஸ் 4000 வாட்ஸ்க்கு ஹீட்டிங் காயில் கொடுத்து ஹாட் ஏர் ப்ளோ பண்ணி உங்களுக்கு இந்த கேபினுக்குள்ளே அனுப்பும் அந்த ஹாட் ஏர் வந்து. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதில் வந்து ஏர் நல்லா உள்ள ஃப்ளோ ஆகி நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு கார்லிக் வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டி கிடைக்குது. ஸோ வந்து இந்த மிஷினில் வந்து பேனல் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இதுக்கு ஹீட் அதாவது இந்த கேபின்ல எவ்வளோ ஹீட் இருக்குன்னு சொல்லி சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் யூனிட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நம்ம வந்து டைம் கண்ட்ரோல், அதாவது இப்போ 20 நிமிஷம் நான் டைம் இந்த மிஷின் செட் பண்ணுறேன்னா டெம்பரேச்சர் வந்து 60 செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த 20 நிமிஷத்துல 60 டிகிரி மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இது எப்போ வந்து அந்த 60 டிகிரி இந்த கேபின் ரீச் ஆகுதோ அந்த டைம்ல இந்த ஹீட்டர் 2 ஹீட்டர்ஸுமே கட் ஆஃப் ஆயிடும். அது எதுக்காண்டினா பவர் சேவிங் காண்டி இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டன் நம்ம கொடுத்துருக்கோம். இமிடியேட்டா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும் மிஷின் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது. ஏதாவது இஷ்யூஸ் ஆகுது அப்படின்னா மேக்ஸிமம் ஆகாது, சும்மா சேஃப்டி பர்பஸ்க்காண்டி இந்த ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்தோம். பிளஸ் இன்னொன்று என்னன்னா, இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது என்ன பர்பஸ்னா, இப்போ நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது சப்போஸ் லேபர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம்ல இந்த மிஷின் வந்து ஆஃப் ஆயிடும். அதாவது அந்த ஹீட்டர்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிடும். ஜஸ்ட் ப்ளோயர் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து 2 டைப் ஆஃப் கார்லிக், பொடிசும் கொஞ்சம் பெருவிட்டாவும் நான் எடுத்துருக்கேன். நான் இதில் ட்ரை பண்ண உள்ள வைக்கிறேன். இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் பண்ணணும். வச்சுட்டு இதை லாக் பண்ணிடுறோம். சேஃப்டி பர்பஸ் தான் இதுவும். பிசினஸ் வந்துச்சு, நம்மளுக்கு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ள இந்த ட்ரை கார்லிக்கை வந்து நம்ம வெளியில் எடுக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது ஆஃப் ஆகிடும். கார்லிக் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து டீபார்டர். இது ஆக்சுவலாக இது வந்து ரப்பர் ரோலர் மெத்தட். ஸோ இந்த மிஷினில் தான் நம்ம பூண்டை போட்டு டீபார்டர் பண்ணுறோம். இதில் வந்து சின்ன பூண்டு, ஸ்மால் சைஸ் பூண்டு வந்து பெரிய பூண்டு, அதாவது பிக் கார்லிக் வரைக்கும் நம்ம இதில் டீபார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து எம்பி கார்லிக், ஹிமாச்சல், காஷ்மீர், குஜராத், ராஜஸ்தான் கார்லிக், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் கார்லிக்கும் நம்ம இதில் போட்டு டீபார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் எப்படின்றத உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் பட்டன் தான் மிஷின் ஆன், ஒரு பட்டன் ஆன் பண்ணிட்டா போதும். இப்போ வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் அதான்
கால் இனோவேட்டிவ் கார்லிக் கம் ஆனியன் ஃபீடர். ஸோ இந்த மிஷினில் வந்து நம்ம என்னென்ன பண்ணோம்னா சின்ன வெங்காயம், பல்லாரி, பூண்டு இந்த ஐட்டத்தெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து கேஷ்யூ, ஆல்மண்ட்ஸ், பீனட்ஸ் இந்த ஐட்டத்தெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பூண்டு நம்ம உள்ள லோட் பண்ணி இந்த மிஷின் ப்ராசஸ் ஆகும்போது பூண்டு உரிச்சு தொழில எங்க டிஸ்பேச் பண்றோம்னா தொழில் சொல்லி வேற இந்த எஸ்எஸ் மெட்டீரியல் பாக்ஸ் இந்த ஸோ இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேமரா ஓப்பன் பண்ணுது. ஸோ இதுல இருந்து நம்ம டஸ்ட்டை திருப்பி அள்ளிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது இதில் நம்ம டைமர் கொடுத்துருக்கோம். ஸோ 0 to 40 செகண்ட்ஸ் வரைக்கும் இப்போ பூண்டுலாமோ நம்ம ஒரு 20 செகண்ட்ஸ் என்ன செட் பண்ணிட்டு மிஷினை ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும். இது வரைக்கும் அது ப்ராசஸ் ஆகி ஒரு ப்ராடக்ட்டும் வெளியில் வந்துடும். ப்ளஸ் இந்த மிஷின் இன்னும் 304 SS ஃபுட்வேர் மெட்டீரியல் இந்த மிஷின் ஃபுல்லாகவே நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் இது நல்லா இருக்கும். இந்த மிஷினரிஸ் போடும்போது நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், கேட்டரல்ஸ், இண்டஸ்ட்ரியல் கேட்டரல்ஸ் அப்படி போடுவீங்க. ஸோ இவங்களாம் தாராளமாக இந்த மிஷினரிஸ் போட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 1 டன் வரைக்கும் இதில் நம்ம ப்ரொடக்ஷன்